சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாட பாட வந்த மேடையிலே ஆட வந்த எண்ணம் விட்டு அளவிட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோட நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல அழுகிறேன் அழுகிறேன் அழுக வல்ல நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல அழுகிறேன் அழுகிறேன் அழுக வல்ல துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவரும் சரிங்க துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவரும் சரிங்க கொரோனா என்ற நோய் வந்து கொலைவெறியாய் பரவுவதால் கர்மத்தில் பொங்கி வரும் சிரிப்பு இது மேல்நாடு பரப்புது தமிழ்நாடு தவிக்குது எப்படித்தான் நான் சிரிப்பேன் சிரிப்பு இங்கு எப்படித்தான் நான் சிரிப்பேன் சிரிப்பு நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல அழுகிறேன் அழுகிறேன் அழுக வல்ல அப்படி நேரம் சரி அப்படி வந்துட்டு அதுக்கு பாதுகாப்பா என்ன பண்ணணும்? நம்ம நாடு இப்போ நிலைமை சரியில்லை நாடு நலிவடங்கி போனதையா நாட்டு மக்கள் கதி கலங்கி வாடுதையா நம்ம நாடு இப்போ நிலைமை சரியில்லை நாடு நலிவடங்கி போனதையா நாட்டு மக்கள் கதி கலங்கி வாடுதையா ஏன் கொரோனா என்ற கொடிய நோய் வந்து கோர தாண்டவம் ஆடுவதாலே கொரோனா என்ற கொடிய நோய் வந்து கோர தாண்டவம் ஆடுவதாலே கொலைவெறித்தனமாய் பரவுவதாலே குடிமக்கள் எல்லாம் குடும்பம் குடும்பமாய் குழந்தை குட்டியுடன் தவிக்குதையா குடிமக்கள் எல்லாம் குடும்பம் குடும்பமாய் குழந்தை குட்டியுடன் தவிக்குதையா நம்ம நாடு இப்போ நிலைமை சரியில்லை நாடு நலிவடங்கி போனதையா நாட்டு மக்கள் கதி கலங்கி வாடுதையா இதுக்கு ஒரே வழி என்ன சொல்லணும்? அரசாங்கத்தின் சொல்படி கேட்டால் அனைவரும் நலமாய் வாழ்ந்திடுவோமே அரசாங்கத்தின் சொல்படி கேட்டால் அனைவரும் நலமாய் வாழ்ந்திடுவோமே அந்த வார்த்தையை அலட்சியம் செய்தால் அனைவரும் எவன் பதி சென்றிடுவோம் அந்த வார்த்தையை அலட்சியம் செய்தால் அனைவரும் எவன் பதி சென்றிடுவோம் நம்ம நாடு இப்போ நிலைமை சரியில்லை நாடு நலிவடங்கி போனதையா நாட்டு மக்கள் கதி கலங்கி வாடுதையா அது நிலவரத்துல இருக்குது அதுக்கு என்ன பண்ணணும்? ஆமாங்க போங்க என்னங்க உலகம் எப்படி போகுது காலையில் தூங்கி எழுந்து பேப்பரை பார்த்தா மனசு பதறுது ஆமாங்க போங்க என்னங்க உலகம் இப்படி போகுது காலையில் தூங்கி எழுந்து பேப்பரை படிச்சா மனசு பதறுது புதுசா நோய் வந்து கொந்தளிக்குது அந்த கொரோனா என்ற நோயினாலே குழப்பமாகுது வீட்டை விட்டு வெளியே போனா அங்கே கொரோனா பீதி வீட்டுக்குள்ளே டிவியை பார்த்தா அதிலும் கொரோனா செய்தி வீட்டை விட்டு வெளியே போனா அங்கே கொரோனா பீதி வீட்டுக்குள்ளே டிவியை பார்த்தா அதிலும் கொரோனா செய்தி புதுசாய் நோய் பரவ காரணம் யாருங்க அந்த சீனாக்காரன் கொண்டு வந்த கொரோனா தானுங்க எங்கு காய்ச்சல் ஓடி போச்சு சிக்கன் குனியா மாறி போச்சு பன்றி காய்ச்சல் படுத்து போச்சு பறவை காய்ச்சல் பறந்து போச்சு எல்லா நோயும் ஓடி போச்சு மசாலக்காரன் எய்ட்ஸ் கூட நல்லா நோய் பரவ காரணம் யாருங்க அந்த சீனாக்காரன் கொண்டு வந்த கொரோனா தானுங்க என்னதான் பண்றது அதுக்கு? அந்த குழப்பத்துல அப்படியே அது கொஞ்சம் நல்லா ஆச்சுங்க அப்புறம் என்னாச்சு? ரெண்டாவது அலைன்னு ஒண்ணு வந்தது என்னது? வருதப்பா வருதப்பா புது வைரஸ் வருதப்பா கொரோனா என்ற நோய் உருவம் மாறி வருதப்பா 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 வைரஸ் வருதப்பா கொரோனா என்ற நோய் உருவம் மாறி வருதப்பா இது எங்க உற்பத்தி எங்க? இங்கிலாந்திலே இந்த நோய் உற்பத்தியானது இங்கிலாந்திலே இந்த நோய் உற்பத்தியானது அது எல்லா நாட்டுக்கும் விமானத்துல சம்பளம் பண்ணது எச்சரிக்கையை இருக்கிட்டா நமக்கு நல்லது இல்லாட்டின்னா எல்லா உயிருக்கு ஆபத்தானது வரதப்பா வரதப்பா புது வைரஸ் வருதப்பா கொரோனா என்ற நோய் உருவம் மாறி வருதப்பா புரியா? ஆமாங்க மறுபடியும் புதுசா ஒண்ணு வந்து ரெண்டாவது அலை ஆமாங்க அது முடிஞ்சு இதுக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு என்ன திருப்பி என்ன பண்ணணும்? வரதுக்கு முன்னே விழிப்புடன் இருந்தால் வைரஸ் நெருங்காது கொரோனா வைரஸ் நெருங்காது வந்த பிறகும் நான் வருத்தப்பட்டால் அது புண்ணியம் இருக்காது உயிருக்கு கேரண்டி கிடையாது வரதுக்கு முன்னே விழிப்புடன் இருந்தால் வைரஸ் நெருங்காது கொரோனா வைரஸ் நெருங்காது வந்த பிறகும் நான் கவலைப்பட்டால் அது புண்ணியம் இருக்காது உயிருக்கு கேரண்டி
அப்படி கிடையாது. வருமுன் காப்போம், அந்த வைரஸை தவிர்ப்போம். அதையும் மீறினால் அரசாங்க சொல்படி நடப்போம். வரவு இல்லனா ஆனா செலவு பத்தனா தானா வருதுனா சீனா கொரோனா கொரோனா கொரோனா. அன்பான ரசிக பெருமக்களே, மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கலைக்குழுவின் சார்பாக எல்லோருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், அதாவது வெளியே போகணும்னா பெரும்பாலும் அதிகமாக